பிரியாணிக்காக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பிரியாணி எல்லா இடத்துல தான் கிடைக்குது சரிங்களா. பிரியாணி வந்து தடிக்கு விழுந்தால் பிரியாணி கடை இருக்குது. ஸோ பிரியாணி கடை மட்டும் இல்லை, அந்த பிரியாணி கடையில் போய் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. அவன் பிரியாணியோடு சேர்ந்து பொதுவாக தெரியும், பிரியாணியில் வந்து மசாலா சேர்த்து அடித்து கொடுப்பான். அவன் கொடுத்த மசாலா வந்து வேற, அவன் வந்து கார மசாலா கூட காம மசாலாவை கொடுத்தான். அதில் வந்து இந்த பெண் வந்து இவங்க அவனை வலையில் வீழ்த்துறாங்களா இல்லை அவன் வந்து இவங்க வலையில் வீழ்த்துறாங்க, அது அவங்களுக்குள்ள தெரிஞ்சது தான். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா, குடும்பம் வந்து கெட்டு போகிறதுக்கான அந்த வேலை வந்து அந்த பிரியாணி கடையில் நடந்திருக்கு. ரெண்டு தரப்புலையுமே அவனுக்கும் ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, அவனும் காலி ஆகிட்டான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலம் இருந்தது, இவளுக்கும் போச்சு. பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலம், அதுவும் போயிடுச்சு. கணவனுடைய வாழ்க்கையும் சூன்யமாயிடுச்சு. இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப வந்து தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அறியப்பட்ட ஒரு வழக்கில் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து சிறைன்னு வந்து ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் பரவலாக எல்லாருடைய கருத்து என்னன்னு கேட்டால், இது போன்ற நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. நீதிமன்றம் வந்து சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்கு, அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும். ஆனால் பொதுமக்கள் பார்வையில் கேட்டால் இது வந்து குறைந்தபட்ச தண்டனை, இது வந்து கேட்டால் வந்து தூக்கு தண்டனையே கொடுக்கணும். தூக்கு மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. தூக்கு மாத்திரை கலந்து கேட்டால் வந்து மகள் மட்டும் சின்ன பொண்ணு இருக்க குழந்தை தானே, கை குழந்தை கேட்டால் மாத்திரை சீக்கிரம் வேலை இறந்துட்டாங்க. 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. கணவன் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, கணவரையும் வந்து அவங்க கொலை செய்கிற முயற்சி தான் வந்து எல்லாருக்குமே வந்து தூக்கு மாத்திரை கலந்துருக்காங்க. அதில் வந்து மகள் வந்து குழந்தைன்றதுனால தூக்கத்தை இறந்துட்டான். மகனுக்கும் கணவருக்கும் தூக்கு மாத்திரை வேலை செய்யலை. அதுக்கு பிறகு வந்து அவர் கணவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுக்க போயிருக்கிறாரு படுக்கையில் இருக்கிறவங்க. அதை வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப லாவகமாக வந்து தூங்குறவளை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதுக்கு பிறகு வந்து என்ன கேட்டால் வந்து அவர் தப்பிச்சிட்டார். அப்படி தான் கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு அந்த பொம்பளை மறுபடியும் போயிட்டு நகையை அடமானம் வச்சுட்டு மறுபடியும் வந்து தூக்க மாத்திரையை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் சாகாதனால, ஏன்னா சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால கழுத்தை நெரித்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். குன்றத்தூர் அபிராமி கேஸ் பெரிய லெவலுக்கு வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேஸ். கிட்டத்தட்ட 2019 பார்த்தோம் அப்படின்னா 6 ஆண்டுகள் பெரிய லெவலுக்கு அந்த கேஸ் நடந்த அந்த வருடம் வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு கள்ள உறவுல ஆரம்பித்து தற்பொழுது சாகும் வரை ஆயுள் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள், ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டபிளான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்று என்ன நடந்தது? இல்லை, இவங்களுடைய திருமணம் என்பது அந்த தம்பி அவர் பேர் வந்து விஜய், அபிராமியோட கணவர் பேர். அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிறவர். இவங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு காதல் திருமணமாக அல்லது அரேஞ்சு மேரேஜான்றது தெரியல. ஃபஸ்ட்டு ஒருவேளை அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா அதை பற்றி பேசப்படலை. ஆனால் 2 குழந்தைகள் பிறந்த பிறகு இவங்களுடைய உறவில் கொஞ்சம் கசப்பு ஏதோ இருந்திருக்கு. அது இயல்பாகவே உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், வேலை சுமை வந்து கணவர்களுக்கு இருந்தால் கொஞ்சம் வந்து மனைவியை பராமரிக்கிறதுல, மனைவிக்கான கடமையை செய்கிறதுல ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்படலாம். அது தொய்வு தானே, அது ஒரு டெம்பரரி தான். அது எல்லா குடும்பத்திலும் நடக்கும். அதே மாதிரி வந்து மனைவி வந்து மகப்பேறு முடிஞ்ச பிறகு ஒரு 2 இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுடைய வாழ்க்கையில் அந்த செக்ஸில் ஈடுபாடு வந்து 2 சந்தர்ப்பத்தில் குறையும். இதை சொன்னால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஒன்று, ஆரம்பத்தில் வந்து என்னென்னா அந்த பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்து மகப்பேறு நடக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குற அந்த கடமையெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த செக்ஸில் அந்த ஈடுபாடு பெண்களுக்கு குறையும். அந்த நேரத்தில் கவனம் ஃபுல்லாக அதிலே, ஆமாம், பிள்ளைகள் மேலே இருக்கும். 2 மகப்பேறு முடிஞ்சிச்சு, அடுத்தடுத்து 2 வருஷம் இடைவெளியில் அது பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் போய் சேர்க்கறது, இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து கணவன் மீது உள்ள அந்த கவனம் வந்து குறையும். அந்த செக்ஸில் இருக்கிற கவனம் கொஞ்சம் குறையும். ஒரு கட்டம் இது. அதற்கு பிறகு வந்து கேட்டால் பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து வந்து ஒரு காலேஜ் போகிற அந்த காலகட்டம் அல்லது மனமாகக்கூடிய காலகட்டம் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அப்போ வந்து செக்ஸில் கொஞ்சம் அந்த ஈடுபாடு வந்து பெண்களுக்கு வந்து குறையும். இந்த 2 காலகட்டத்திலே வந்து கேட்டால் ஆண்களுக்கு வந்து ஒரு சோதனை காலம் தான். நான் சொல்கிறது ஆண்களுக்கு. ஆடி மாதம் வேறு. ஆமாம், அது ஆடி மாதம்லாம் நீங்கள் சொன்னால் கல்யாணம் புதுசாக அதெல்லாம் நடக்கும்.
பட் நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்னா 2 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த செக்ஸில் இருக்கிற அந்த கணவனோட இருக்கிற அந்த ஈடுபாடு குறையிற அந்த காலகட்டம் இருக்குது. 2 காலகட்டம். ஒன்று பிள்ளைகள் மகப்பேறு ஸ்கூலில் சேர்க்கறது, இன்னொன்று வந்து பிள்ளைகள் வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த காலகட்டத்தில் வந்து நல்ல பெண்களுக்கு நான் சொல்கிறேன், குடும்ப பெண்களுக்கு. இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இயல்பாகவே வந்து கேட்டிங்கன்னா வந்து தொடர்ச்சியாக செக்ஸில் வந்து ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட பணி சுமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒர்க்லோடு. அந்த ஒர்க்லோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தாமதமாக வர்றது, கொஞ்சம் இந்த விஷயத்தில் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் விடுறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போ ஃப்ரீ ஆகிறாங்களோ அப்போ வந்து உறவு வச்சுக்கிறது, இப்படி வந்து கேட்டிங்கன்னா தொடர்ச்சியான சுமை பணி சுமை இருந்தனால கூட அவங்களால வந்து வீட்டில் வந்து கவனம் குறையும். அது செய்யக்கூடாது, அது மாதிரி நடக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் ஒரு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய அந்த கடமைன்றது தான் அந்த செக்ஸ் உறவுன்றது. அதை வந்து கரெக்டாக செய்யணும். அதுதான் வந்து சரியானதாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு கேப் இருந்தாலும் பெண்கள் வழிமாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மனப்பரிமாற்றம் இருந்ததுன்னா, மனம் ஒத்து இருந்ததுனாக்கா இது வந்து இயல்பாகவே புரிஞ்சுக்குவாங்க. கணவருக்கு வந்து ஆஃபீஸில் வேலை சும்மா இருக்குது, ஆனால் நம்ம மேலே கவனம் குறையுதுன்னு சொல்லியும், அல்லது வந்து கணவன் வந்து கேட்டால் பிள்ளைகளுடைய வந்து வளர்ப்பில் வந்து கவனம் செலுத்துகிறா, அதனால தான் நம்ம மேலே கவனம், இப்படி ஒரு புரிதல் இருந்ததுனாக்கா இது ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இன்னொருத்தருக்கான வாய்ப்பு வராது. ஆனால் இந்த அபிராமி மாதிரியான இந்த சில பொறுக்கிகள் இருக்கிறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவங்க அபிராமி மட்டும்தானா இந்த தப்பு பண்ணாங்க அப்படி கிடையாது. அபிராமி மாதிரி இன்னும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் உலகம் கிடையாது. பிரிண்ட் மீடியா காலத்திலேயே நிறைய இந்த மாதிரியான நடந்திருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா கணவனை கொள்றவங்க, கணவனை கொள்வது மட்டும் பிள்ளைகளும் கொண்ட வந்து வரலாறுலாம் கடந்த காலத்தில் இருக்குது. பிரிண்ட் மீடியா காலத்தில் பெருசாக பேசப்படும். இப்போ வந்து கேட்டிங்கன்னா இது வந்து அன்றைக்கி செய்தியை படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க, ஃபாலோ அப் இருக்காது. பட் இதில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் புரட்சியில் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. என்ன ஆச்சு அபிராமிக்கு, ஏன் இன்னும் அந்த வழக்கு முடியலன்னு சொல்லி கேள்வி கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னென்னு கேட்டால் இந்த பெண் வந்து பிரியாணிக்காக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பிரியாணி எல்லா இடத்துலையும் தான் கிடைக்குது, சரிங்களா? பிரியாணி வந்து தடிக்கு விழுந்தால் பிரியாணி கடை இருக்குது. ஸோ பிரியாணி கடை மட்டும் இல்லை, அந்த பிரியாணி கடையில் போய் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. அவன் பிரியாணியோடு சேர்ந்து பொதுவாக தெரியும், பிரியாணியில் வந்து மசாலா சேர்த்து அடித்து கொடுப்பான். அவன் கொடுத்த மசாலா வந்து வேறு, அவன் வந்து கார மசாலா கூட காம மசாலாவை கொடுத்தான். அதில் வந்து இந்த பெண் வந்து அவனுடைய என்ன சொன்ன, அவன் வலையில் விழுந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இவங்க அவனை வலையில் வீழ்த்துறாங்களா இல்லை அவன் வந்து இவங்க வலையில் வீழ்த்துறாங்க, அது அவங்களுக்குள்ளே தெரிஞ்சது தான். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டனா, குடும்பம் வந்து கெட்டு போகிறதுக்கான அந்த வேலை வந்து அந்த பிரியாணி கடையில் நடந்திருக்கு. 2 தரப்புலையுமே. அவனுக்கும் ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, அவனும் காலி ஆகிட்டான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலம் இருந்தது, இவளுக்கும் போச்சு. பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலம், அதுவும் போயிடுச்சு. கணவனுடைய வாழ்க்கையும் சூன்யமாயிடுச்சு. இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவனுடைய தம்பி, இந்த அபிராமியோட தம்பி, நிறைய பேருக்கு தெரியாது, இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் சொல்ல இதனா நான் இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான், அபிராமியோட தம்பி. அந்த பெண் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு பெரிய இது தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு வழக்காக இருந்தனால அந்த பெண்ணு கேட்டினா, இல்லை எங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட இருந்து விலகிட்டான். அதை தாங்க முடியாத அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த பையன் அபிராமியோட தம்பி வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இது வந்து இந்த வழக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடந்தது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு வந்து இந்த வழக்கு நடக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பார்வையாளராக இருப்பார். ஆனால் இந்த விஜயை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் படுத்தினார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனைவி ஜெயிலுக்கு போயிட்டா, 2 பிள்ளைகள் வந்து கொண்டுட்டா. அப்போது வந்து தனிமையாயிட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆதரவாக வந்து ரஜினிகாந்தே கூப்பிட்டு வந்து அந்த விஜய் அவர் கூப்பிட்டு வந்து ஆதரவாக பேசினார். ரொம்ப வந்து தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அறியப்பட்ட ஒரு வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து சிறைன்னு வந்து ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் பரவலாக எல்லாருடைய கருத்து என்னென்னு கேட்டால், இது போன்ற நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. நீதிமன்றம் வந்து சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்கு, அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும். ஆனால் பொதுமக்கள் பார்வையில் கேட்டால் இது வந்து குறைந்தபட்ச தண்டனை, இது வந்து கேட்டால் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த அபிராமி
குழந்தைகளை எந்த முறையில் வந்து கொண்டிருக்காங்க? அதாவது கேட்டால் தூக்க மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. தூக்க மாத்திரை கலந்து கேட்டால் வந்து மகள் மட்டும் சின்ன பொண்ணு இருக்க குழந்தை தானே, கை குழந்தை கேட்டால் மாத்திரை சீக்கிரம் வேலை செஞ்சு இறந்துட்டாங்க. 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. கணவன் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, கணவரையும் வந்து அவங்க கொலை செய்கிற முயற்சி தான் வந்து எல்லாருக்குமே வந்து தூக்க மாத்திரை கலந்துருக்குறாங்க. அதில் வந்து மகள் வந்து குழந்தைன்றதுனால தூக்கத்தை இறந்துட்டான். மகனுக்கும் கணவருக்கும் தூக்க மாத்திரை வேலை செய்யலை. அதுக்கு பிறகு வந்து அவர் கணவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுக்க போயிருக்கிறாரு படுக்கையில் இருக்கிறவங்க. அதை வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப லாவகமாக வந்து தூங்குறவளை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதுக்கு பிறகு வந்து என்ன கேட்டனா வந்து அவர் தப்பிச்சிட்டார். அப்படி தான் கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு அந்த பொம்பளை மறுபடியும் போயிட்டு நகையை அடமானம் வச்சுட்டு மறுபடியும் வந்து தூக்க மாத்திரையை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் சாகாதனால, ஏன்னா சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வந்து தகவல் செய்தி வெளியாச்சு. ஆக வந்து பிள்ளைகள் 2 பேரும், கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்க மாத்திரை வேலை செய்யலை, அதனால் அவர் வந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். இப்போது ஞானசேகரன் இருக்கார்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் மாட்டினார்ல, அவரும் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்த ஒருத்தர் தான். இங்கேயுமே பிரியாணி கடை தான் வருது. எப்படி எல்லா கேஸ் பிரியாணி வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது சார். அதுக்கு நம்ம ஒரு சிமிலாரிட்டிஸ் ஒத்து போதில்லை. அப்படி இல்லை, இது வந்து நான் வந்து சிமிலாரிட்டி நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது வேறு வகையான பிரியாணி கொடுத்து ஒன்றும் அவர் பண்ணலையே. பிரியாணி வந்து ஒரு பழப்புக்காக வச்சிருந்தோம். இங்கேயும் அப்படிதான். இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் வந்து ஓனர், பிரியாணி கடைக்கு ஓனர். இவன் இந்த மீனாட்சி சுந்தரம் அந்த பிரியாணி கடையில் வேலை செய்யணும். இங்கே தானே சார், 3ஆம் கட்டையில் தெரியும் நினைக்கிறேன், போரூர் பக்கத்தில் தான். ஸோ வந்து இங்கேருந்து போனால் அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த நபர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி வந்து ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான். இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான ஏரியா. இதே 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் என்ன டெவலப் ஆகாத பகுதி தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே ஒன்றும் பெரிய 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய அளவில் வந்து கேட்டால் வீடுகள் கூட கிடையாது. இப்போ வந்து பிஸியாக இருக்குது அந்த ஏரியா. ஆனால் வந்து அந்த 3ஆம் கட்டளைன்ற அந்த பகுதியே ஃபேமஸ் ஆனதே வந்து கேட்டால் இந்த அபிராமி இந்த வழக்கில் சொன்னது தான். பிரியாணி கடையில் வேலை செய்கிற ஒரு நபர். அதில் வந்து குறிப்பாக எனக்கு வந்து என்னுடைய வந்து என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு கேப்பில் வந்து 3ஆவது நபர் வந்து ஈஸியாக வந்து உட்காந்துடும். நான் பலமுறை சொல்கிறேன், அது புரியல. கணவன் மனைவிக்கும் எந்த வகையிலும் கேப் இல்லாமல் இருக்கணும், 2 தரப்புலையுமே இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த கேப்பில் இன்னொரு நபர் வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், என்ன கேட்டேன்னா, என்ன நீங்கள் சொன்னாலும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சமாதானம் பண்ணவே முடியாது. பிள்ளைகளை கொன்னது அது மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள குழந்தைய கொலை பண்ணுற அளவு இல்லை சொல்லலாம். என்னன்னு கேட்டால், கணவனை வந்து உங்களுக்கு தெரியும், கள்ளக்காதலோடு சேர்ந்து கணவனை கொண்டது கேட்டால் 1000 கேஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்தியா முழுவதும் கூட இருக்குது. கள்ளக்காதலோடு சேர்ந்து கணவனை முடித்த கதைலாம் நிறைய இருக்குது. ஆனால் பிள்ளைகளை முடிக்கிற கதைன்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். ஆனால் நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு அந்த சூழலில் வந்து இந்த மக்கள்கிட்ட பேச்சு இருந்துங்கள உண்மையில பார்க்குறவங்க எல்லாருக்கும் கல்லும் கரைஞ்சிடும். அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் எப்படி கொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? ஸோ இந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் சமுதாயத்தை எப்படி நடமாட விட முடியும்? ஒரு கள்ளக்காதலுக்காக எல்லாரும் சொன்னது கேட்டால் பிரியாணிக்காக அது காமெடியாக சொல்லப்பட்டது தான். பிரியாணிக்காகன்னு கிடையாது. பிரியாணி அது வந்து கேட்டால் கடை வந்து இவங்க போகும்போது அந்த என்ன சொன்னால் அந்த பழக்கத்துக்கான ஒரு காரணம், அவ்வளோதான். இந்த பிரியாணி கடைகளால் அவங்க. ஆனால் அந்த நபருக்கும் இவங்களுக்கும் கேட்டால் அந்த கைபேசி வந்து இணைப்பு பலமாக இருந்திருக்கு. அதுதான் வந்து இங்கே கெடுத்தது விஷயம்னு கேட்டால், நீங்கள் இப்படி ஒன்றா சொல்லுங்கள். என்னென்னு கேட்டால், பிரியாணி கடையில் வந்து வேலை செய்கிற நபர் வந்து இவங்களோட தொடர்பில் வந்தது காரணமே என்னென்னா, இந்த பிரியாணி வந்து இந்த செல்ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறது, இப்படி தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ கைபேசி தான் இங்கே முதல் காரணம். கைபேசியில் அதுக்கப்புறம் இவங்க டிக்டாக்லாம் அந்த பொண்ணு பண்ணுற பழக்கம் இருக்குது. அதை வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ணுறது. கைபேசி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்பில் வந்து வரக்கூடிய நபர்கள் யார், அவங்க பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து பேசணும். இங்கே நிறைய பேர் இந்த செல்ஃபோனால் சிக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கைபேசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும்.
அது குடும்பத்தையே கெடுத்துருன்றதுக்கு தான் இது உதாரணம். அதுக்காக கைபேசி வந்து கேட்டால் அற்புதமான பொருள் தான், தேவை. அது அற்புதமான பொருள். என்னென்னு கேட்டால் நம்ம வந்து உடனடியாக ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னா வந்து கேட்டால் கண்டிப்பாக அது வந்து அவசியம்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, எதுக்கு பயன்படுத்துறதுன்னு இருக்குது. 24 மணி நேரம் மூழ்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் அந்த கைபேசியிலே இருக்கிறதுன்ற அது வந்து சரியானதாக இல்லை. தகவல்கள் பார்க்குறதுலையோ இல்லை செய்திகளை வந்து பார்க்குறதுலையோ தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. இங்கே வந்து இந்த பெண் விஷயத்தில், நான் அபிராமி விஷயத்தில் கைபேசி தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருந்திருக்கு இந்த தகாத உறவுக்கு. இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன கேட்டால் அந்த பிரியாணி கடையில் அந்த பிரியாணி வாங்குறது வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோதான். தவிர பிரியாணி எல்லா இடத்துல தானே இருக்குது, அந்த குறிப்பிட்ட கடையில் தான் பிரியாணி கிடையாது. அது காமெடிக்காக சொல்லுது பிரியாணி அபிராமின்னு சொல்லிட்டு, பிரியாணிக்காக கொண்டுட்டா பிள்ளைகளை அப்படின்னு கிடையாது. பிரியாணி கடையில் இவங்களுக்கு வந்து அந்த கடை வந்து ஒரு தொடர்பு இவங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் தொடர்பு வந்து கேட்டால் அந்த கைபேசி தான். அதுதான் ரொம்ப கொடுமையான. கைபேசி கழுத்தை நெரிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். அவங்க கழுத்தை நெரிச்சிருந்தா பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகளுடைய கழுத்தை வந்து நெரிச்சிருக்கூடாது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே பிள்ளைகள் வந்து நெரிக்க வச்சிருக்கு. இவ்வளோ வந்து மோசமாக. ஆனால் இது என்னென்னா, எல்லாரும் இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில பேர் ஃபோன் பண்ணாங்கல்ல, இது வந்து நீங்களே பார்த்தா கூட தெரியும். அந்த கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கட்டினா இவ்வளோ தூக்கு தண்டனை கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்கல்ல, அவங்களே அப்போ பேட்டி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளை எங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் வளர்த்துட்ருப்போம் அப்படின்னு கூட வயசான 2 பேர் வந்து பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த டைமில், 6 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து சரியான தண்டனை சார். ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து பற்றாக்குறை தண்டனை தான். இது வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, தூக்கு தண்டனை உங்களுக்கு தெரியல. தூக்கு தண்டனை வந்து இங்கே வந்து தடை செய்யப்பட்டதுனால. ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து தூக்கு தண்டனை இவங்க கொடுத்துருக்கணுன்றது பொதுமக்கள் பார்வையாக இருக்குது. ஆனால் சட்டத்தின்படி அவங்க வாழ்நாள் சிறைன்றது சரியான தண்டனை தான். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.